டெல்லி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு லண்டன் சென்ற கணவர் மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்து காரில் போட்டுவிட்டு தப்பியுள்ளார். டெல்லியைச் சேர்ந்த இளம்பெண் ஹர்ஷிதா பிரல்லாவுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடைபெற்றது. அவரது கணவர் பெயர் பங்கஜ் லம்பா. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கணவன் மனைவி இருவரும் இங்கிலாந்தில் குடியேறினர். நார்த்தம்ப்டன்ஷயரில் உள்ள வீட்டில் தம்பதி வசித்து வந்தனர். தினமும் இரவில் டெல்லியில் உள்ள பெற்றோரிடம் ஹர்ஷிதா செல்போனில் பேசுவது வழக்கம். அதன்படி நவம்பர் 10ஆம் தேதி பேசிய அவர் இரவு உணவை தயாரித்துவிட்டு தனது கணவர் வருகைக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன்பின் ஹர்ஷிதாவிடமிருந்து செல்போன் அழைப்பு எதுவும் வரவில்லை. அவரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. அதனால் குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்தனர். சந்தேகமடைந்த பெற்றோர் நவம்பர் 13ஆம் தேதி இங்கிலாந்து காவல்துறையை தொடர்பு கொண்டனர். இதையடுத்து அந்நாட்டு போலீசார் ஸ்கெக்னஸ் வாக்கில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லை. வீடு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் போலீசார் சந்தேகமடைந்தனர். மறுநாள் நவம்பர் 14ஆம் தேதி காலையில் நார்த்தம்ப்டன்ஷயரிலிருந்து சுமார் 145 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு லண்டனுக்குட்பட்ட இல்போர்ட் என்ற இடத்தில் காருக்குள்ளிருந்து சடலம் ஒன்றை போலீசார் கைப்பற்றினர். விசாரணையில் காணாமல் போன ஹர்ஷிதா என தெரிய வந்தது. எனவே சடலத்தை உடற்கூராய்வுக்கு போலீசார் அனுப்பினர். அப்போது ஹர்ஷிதா கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதே நேரத்தில் அவரது கணவர் பங்கஜ் லம்பா மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை தேடிய போது லண்டனை விட்டே வெளியேறியிருப்பதும் தெரிய வந்தது. ஹர்ஷிதாவை கழுத்தை நெரித்து கொன்றது அவரது கணவர் பங்கஜ் என்ற முடிவுக்கு காவல்துறையினர் வந்துள்ளனர். கணவன் மனைவி இடையே வீட்டில் ஏற்பட்ட தகராறில் ஹர்ஷிதாவை நார்த்தம்ப்டன்ஷயரில் உள்ள வீட்டில் வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்த பங்கஜ் பின்னர் சடலத்தை காரில் போட்டுக்கொண்டு 145 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இல்போர்ட்டுக்கு வந்திருப்பதும் அங்கு சடலத்தை காரின் டிக்கியில் மறைத்துவிட்டு தப்பியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து இங்கிலாந்து காவல்துறை உயரதிகாரிகள் கூறுகையில், பங்கஜ் லம்பா ஹர்ஷிதாவின் உடலை நார்த்தாம்ப்டன்ஷயரிலிருந்து கிழக்கு லண்டனில் உள்ள இல்போர்டுக்கு காரில் கொண்டு சென்றதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அவர் இப்போது நாட்டை விட்டே ஓடிவிட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம். 60க்கும் மேற்பட்ட துப்பறியும் நபர்கள் இந்த வழக்கில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் வீடு உட்பட பல இடங்களில் விசாரணை தொடர்வதாக தெரிவித்தனர். இங்கிலாந்து காவல்துறையின் தொடர் விசாரணையில் ஹர்ஷிதா குடும்ப வன்முறையை அனுபவித்தவர் என்பது தெரிய வந்தது. ஹர்ஷிதா இறப்பதற்கு முன்பு அவரது வீட்டில் தம்பதியிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை கேட்க முடிந்ததாக அருகில் வசிப்பவர்கள் தெரிவித்தனர். டெல்லியில் உள்ள ஹர்ஷிதாவின் குடும்பத்தினர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தங்களின் வேதனையை தெரிவித்தனர். அவரது தந்தை சத்பீர் பிரல்லா அவர் ஒரு எளிய உறுதியான இளம்பெண் என்று கூறினார். தனது மகளை கொன்ற லம்பாவை நீதியின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும், மகள் சடலத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஹர்ஷிதாவின் சகோதரி சோனியா பாசின் கூறுகையில், ஹர்ஷிதா ஒரு கிடங்கில் பணிபுரிந்ததாகவும் பங்கஜ் லண்டனில் படித்து வந்ததாகவும் தெரிவித்தார். மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பிய பங்கஜ் லம்பா எங்கு சென்றார் என்பது மர்மமாக உள்ளது. அவர் இந்தியாவுக்கு தப்பி வந்தாரா எனவும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பங்கஜ் பிடிபட்டால் மட்டுமே கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.